பிக் பாஸ் சீசன் 8ல 13வது போட்டியாளரா உள்ள என்ட்ராயிருக்கிறது சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன தர்ஷிகா தான். தர்ஷிகா உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறமா அவங்களோட இன்ட்ரோ வீடியோவை விஜய் சேதுபதி டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுறாரு. இன்ட்ரோ வீடியோவில் அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, பிக் பாஸ் போனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவங்க கையில டம்மி டிராஃபியை உள்ள கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன தர்ஷிகா ஆரம்பத்தில் கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த டும் 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 அப்படின்ற சீரியல் மூலமாக தான் இன்ட்ரோ ஆயிருந்தாங்க. இவங்க கூட சேர்ந்து இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கண்டஸ்டண்டா இருந்த விஜயலட்சுமியும் அந்த சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தர்ஷிகா அந்த சீரியலுக்கு அடுத்தபடியா விஜய் டிவியில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்ற சீரியல்ல ஒரு முக்கியமான நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இவங்க சீரியல் ஆக்ட்ரஸா இருந்தாலுமே இவங்களோட கரியர் பார்த்தோம்னா மாடலிங் தான். மாடலிங்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி ஓன் பிராண்டையே உருவாக்கிட்டு இருக்காங்க. மேலும் நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு காஸ்டியூம் டிசைனராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா அவங்க பொன்னி சீரியல்லையுமே ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் போதே சீரியலை விட்டு விலகி இப்போ பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துட்டு இருக்காங்க. இவங்க சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க கூட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தது விஜயலட்சுமி தான். விஜயலட்சுமி பிக் பாஸ் சீசன் 2ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருந்தாங்க. சீசன் 2ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னாலே அது விஜயலட்சுமியை சொல்லலாம். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால நிறைய ஐடியாஸ் கொடுத்து பிக் பாஸ்குள்ளார அனுப்பியிருக்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தர்ஷிகாவோட கேம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.